கேஸ்ட்ரைட்டிஸ் பல பேரோட பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம். இது அசிடிட்டி பிரச்சனையும் இல்ல, அல்சர் பிரச்சனையும் இல்ல, அதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட பிரச்சனை தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துச்சுனாலே சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போகணும், மேல் வயிறு வலி, கொமட்டல், அல்சர், ஸ்டொமக் கேன்சர் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு உதவி செய்யற ரிசர்ச் ப்ரூவன் மெடிசின் தான் ஹைட்ராசிஸ் கேனடென்சிஸ். இந்த ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் எவ்வாறு உங்களோட கேஸ்ட்ரைட்டிக்கு செயல்படுது, முதல்ல கேஸ்ட்ரைட்டிஸ்னா என்ன, நீங்க லாங் டேர்ம்ல எடுப்பீங்க இல்லையா, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் ஆன ஓமிப்ரசோல், ரேபிப்ரசோல், பேண்டாப்ரசோல் போன்ற மருந்துகள் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் அல்சர் பிரச்சனைக்கு எடுப்பாங்க. அதை விட சிறப்பா ஏன் இந்த மருந்தை எடுத்துக்கணும், இந்த மருந்து அதை விட பெட்டர்னா அது ஏன்றது இந்த வீடியோல சொல்றேன். நான் டாக்டர் கிறிஸ்டியன் லியோ, வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ இந்த ஹைட்ராசிஸ் கேனடென்சிஸோட தாவரம் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத்தன் கனடா போன்ற நாடுகளில் அதிகமாக கல்டிவேட் ஆகுது. இந்த தாவரத்தின் வேர் பகுதியை தான் மருந்தா பயன்படுத்துறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா பெர்பீரின், ஹைட்ராஸ்டின், கேனடெனின். ஸோ இது மூணு தான் இதுக்குள்ளாடி இருக்கிற பார்மகாலஜிக்கல் டிரைவன் சப்ஸ்டன்ஸ். பொதுவா கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது நம்ம ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனை சுத்தி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளாடி இருக்கிற ஸ்டொமக் லேயரோட எண்டோதீலியல் லேயர்ல டேமேஜ் ஏற்படும். அங்க இந்த டேமேஜ் ஏற்படுற நேரத்துல தான் நமக்கு வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி பல அசௌகரியங்களை அதில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு தான் நமக்கு ஏற்படும், நமக்கு தெரிய வரும். மியூக்கசல் லேயர் ஒழுங்கா இருந்தாலுமே H. pylori ஒரு சில வலி மருந்துகள் பெனிட்ரேட் பண்ணி எபிதீலியல் லேயரை டேமேஜ் பண்ணும். அதுக்கு அடுத்து 1-2 லேயர் இருக்கு, அதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஹோல் வரைக்கும் விழுந்து உள்ளாடி இருக்கிற ஆசிட் வெளியில வரலாம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேஜரா இந்த மெடிசின்ஸ்க்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு மியூக்கஸ் லேயரை ப்ரொடெக்ட் பண்றது, ரெண்டாவது லேயர் H. pyloriன்ற அந்த கிருமி ஸ்டொமக் அல்சரை உருவாக்குறதுக்கு காரணம். அல்சர் உருவாகிற முந்தின ஸ்டேஜ் தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ். மூணாவது டைஜெக்ஷனை சீர்படுத்தும். இது மூணுமே இந்த மருந்துல இருக்கிறது தான் இதோட சிறப்பம்சம். ஸோ ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணதுல ஜர்னல்ஸ் ஆஃப் கிளினிக்கல் மெடிசின் அண்ட் ஃபாரின் டயர்ஸ் இன் ஃபார்மகாலஜி 2024-2025 இதுக்குள்ளாடி இருக்கிற இந்த பெர்பீரின் நல்ல விதத்துல கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட H. pylori ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நல்ல சக்தி வாய்ந்த கிருமி மருந்து அப்படின்றத இந்த ரிசர்ச் ப்ரூவன் ஆயிருக்கு. அதை தாண்டி இப்ப இந்த ஆன்டாசிட் நான் சொல்ல அந்த மாத்திரைகளை நம்ம தொடர்ச்சியா எடுக்கும்போது ஸ்டொமக் ஆசிட்டை அது நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இந்த மெடிசின் ஸ்டொமக் ஆசிட் மேல இல்ல, ஸ்டொமக்கோட பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணி மியூக்கசல் பேரியரை ப்ரொடெக்ட் பண்றதுனால இதன் மூலம் இன்டைரக்டா உங்களோட ஸ்டொமக் எரிச்சல், பேனிங் தெரியாம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இதனால ஜீரண பிரச்சனைகள் வராது, கேஸ் பிரச்சனைகள் வராது. அந்த மெடிசினை போடும்போது இன்டைஜெக்ஷன் உருவாகலாம். அது மாதிரி உள்ளாடி இருக்கிற கெட்ட பாக்டீரியா ஃபைட் பண்ணி அகைன்ஸ்ட் பண்றதுனால பெர்ஃபரேஷனோ இல்ல அல்சரோ உருவாக்காம இருக்கிறதுக்கும் அங்க முற்றுகட்ட போடுது. ஸோ இதன் மூலம் டைஜெக்ஷனும் ஸ்லோ ஆகல, அல்சரும் நல்ல விதத்துல ஹீல் ஆகுது, கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸையும் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த மெடிசனை பத்தி உங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டிங் தேவைன்னா www.drkristianleo வெப்சைட் குள்ளாடி வாங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நன்றி.